கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு பெத்தனியில் உள்ள மார்த்தா மரியா வீட்டிற்கு செல்கிறார். ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொல்லி மார்த்தா தன்னுடைய வீட்டிற்கு வந்த விருந்தாளியை கவனிப்பதற்காக பல்வேறு அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறார். மரியா ஆண்டவருடைய பாதத்தருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த இருவருடைய வாழ்க்கை முறையை கிறிஸ்துவ வாழ்க்கை முறையினுடைய தத்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மார்த்தா உலகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளில், பல்வேறு சத்தமான சூழ்நிலைகளில், பல்வேறு தெருக்களில், சத்தம் நிறைந்த பகுதிகளில் இயேசுவின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தெருக்களில் நாம் நடக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நானும் என் இறைவனும் என்ற அந்நியுன்யமான உறவை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான். நானும் என் இறைவனும் என்று நாம் அறையில் அமர்ந்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற சக்திதான் சமுதாயத்தில் சத்தம் நிறைந்த இடங்களில், பொது இடங்களில், சாலை ஓரங்களில், சந்துகளில் இருக்கின்ற கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியும். அறையில் அமர்ந்து மட்டுமே இருக்க வேண்டும், சாலை ஓரங்களில் இருக்கின்ற கிறிஸ்துவை பார்க்கக்கூடாது என்றல்ல, அல்லது சாலை ஓரங்களில் இருக்கின்ற கிறிஸ்துக்களையே நான் பார்க்க தயாராவேன் என்று சொல்லிவிட்டு அறையில் அமர்ந்து நானும் என் இறைவனும் என்ற உண்மையான உறவை வளர்க்காமலும் விட்டுவிடக்கூடாது. சாலையில், சந்துக்களில், தெருக்களில் இருக்கின்ற பகுதிகளில், சப்தம் நிறைந்த இடங்களில், இரைச்சல் நிறைந்த இடங்களில் கிறிஸ்துவை பார்க்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவோடு நாம் அமர கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையிலிருந்து ஓடி வருகின்ற அருளை சுவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையில் இருக்கின்ற ஆழமான அர்த்தங்களை தியானம் செய்ய வேண்டும். மார்த்தாவைப் போலவோ மரியாவைப் போலவோ நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இருவருடைய வாழ்க்கை முறையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவையானது ஒன்றே. ஆண்டவரோடு அது இரைச்சலான பகுதிகளாக இருந்தாலும், அமைதியான பகுதியாக இருந்தாலும், தேவையானது ஒன்று, ஆண்டவரோடு இருப்பதுதான். ஆண்டவரோடு இணைந்திருப்பதுதான் தேவையானது. அது உணவு சமைக்கின்ற நேரங்களில் என்றல்ல, ஆண்டவரின் பாதத்தருகில் இருக்கின்ற நிலை என்றல்ல, தேவையானது ஒன்று, ஆண்டவரோடு இருப்பது. எனவே இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் மரத்தடியில் வந்து அமர்ந்திருந்த கடவுளின் மனிதர்களை ஓடி சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையானதை செய்தபோது கடவுள் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. குழந்தை பேறு கிடைத்தது. நாமும் ஆண்டவரின் பாதத்தருகில் போய் அமர்ந்திருக்கின்ற போது தேவையானது எல்லாம் நமக்கு கிடைக்கும். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்ய எங்களை பயன்படுத்துகிறேன்.
மூடு இருக்க எங்களை பயன்படுத்துகிறீர். முதுகோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முறை சத்தங்களிலும் இரைச்சல்களிலும் இருக்கின்ற கிறிஸ்துவை பார்ப்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் எங்கள் உள்ளுக்குள் அமர்ந்து எங்கள் அறையில் தட்டி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே, எப்போதும் உமக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட அந்நியுன்யமான உறவில் விரிசல் ஏற்பட்டு விடாமல் காத்தருளும். பலவீனமானவர்கள், எளிய உள்ளத்தினர்கள், எளிதில் பாவம் செய்யக்கூடியவர்கள், எளிதில் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஓடிவிடக்கூடிய மனிதர்கள் நாங்கள். ஆண்டவரே, எங்களோடு தங்கும். நாங்கள் முகவாட்டத்தோடு நடக்கின்ற போதெல்லாம் எங்களோடு நடந்து வாரும். எங்களுடைய படகு நீரில் காற்றில் அமிழ்ந்து விடுகின்ற சூழ்நிலையிலும் எங்கள் படகில் அமர்ந்து எங்களோடு வாரும். ஆண்டவரே, அதன் மூலமாக நாங்கள் வீதிகளிலும் சந்துகளிலும் இரைச்சல் நிறைந்த பகுதிகளிலும் நீர் இருப்பதை அடையாளம் கண்டுகொள்வோமாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.